கௌதவ் இனிய மாலை வணக்கங்கள் and welcome back to 101வது தமிழ் on air with சரண்யா பாலாஜி, jointly funded by Wellington முத்தமிழ் சங்கம் and Upper Hutt Multicultural Council. என்னமா இவ்ளோ ஒரு உற்சாகம் எப்பவுமே இருக்கும், ஆனா இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தெரியுதே, ஒரு டாப் அப் பண்ணி விட்ட மாதிரி. என்ன மேட்டர் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, ஒருவேளை இந்த ஷோவை ஜஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் நான் சூப்பர் டூப்பர் டேஸ்டியா எம்மையா அப்படியே பயங்கர அருமையான ஒரு பாவ பஜ்ஜியை உள்ள தள்ளிட்டு வந்து உட்கார்ந்துறாங்க. அதனால அந்த ஒரு சந்தோஷம் எக்ஸைட்மெண்ட் கூட அப்படியே இந்த ஷோல வெளிப்படுதோ என்னமோ தெரியல. பட் எனிவேஸ், இந்த வாரம் ஒரு பயங்கரமான ஒரு ஃபீவர் போய்கிட்டு இருக்குது எல்லா பக்கமும். எல்லாருக்கும் என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்டோம் அப்படின்னம்னா வந்துகிட்டே இருக்குது வேலண்டைன்ஸ் டே. எஸ், அதுக்காக தான் ஒரே காதலர்கள் தினம், காதல் ஃபீவர், வீக்கெண்ட் வேற வருது அப்படின்னா கேட்கவே வேண்டாம். பல பேரும் பல ரொமான்டிக் பிளான்ஸ் எல்லாம் அப்படியே வச்சிருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் நானு. சோ அதுக்காகவே இன்னைக்கு நம்மளோட ஷோல வந்துட்டு இருக்கிறது எல்லாமே காதல் பாடல்கள். கேட்டு கேட்டு அப்படியே மனசெல்லாம் உருக மகிழ வைக்கிற மாதிரியான சில பாடல்கள் எல்லாத்தையுமே அப்படியே உங்களுக்காக இன்னைக்கு வழங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கொண்டு வந்திருக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த வாரம் நடந்தது என்ன, லாங் வீக்கெண்ட் அப்படின்ட்டு சொன்னேன். என்ன நடந்தது லாங் வீக்கெண்ட்ல, எதுக்காக இந்த லாங் வீக்கெண்ட், ஏன் நம்ம இதை கொண்டாடணும் அப்படின்ட்டு நம்மள சில பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் பல பேருக்கு பரவலா இது தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கிறதுனால குயிக்கா அதை பத்தி சொல்லுவோம். வந்துட்டு போன பப்ளிக் ஹாலிடே வைட்டங்கி டே அப்படின்ட்டு சொல்லப்படுற ரொம்ப ரொம்ப யூனிக்கான ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே நம்ம நாட்டு மக்களுக்கு அப்படின்ட்டு சொல்லணும். என்ன ஸ்பெஷாலிட்டி இதுக்கு அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா, February 6, அதாவது 1840ல வந்த February 6ஆம் தேதிங்க நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வு அப்படின்ட்டு சொல்லணும். ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு போட்டாங்க. யாருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா, பிரிட்டிஷ் கிரவுனுக்கும் நம்ம நாட்டோட பழங்குடியினர், அதாவது அத்தனை வருஷமா இந்த நாட்டுல வாழ்ந்து வந்த பழங்குடியினர் மௌரிஸ் 500 சீஃப்ஸ், நிறைய ஈவிஸ்ல இருந்து சேர்ந்து வந்து எல்லாரும் உட்கார்ந்து, பிரிட்டிஷ் கிரவுன் சைட்ல இருந்தும் சில பேர் வந்து உட்கார்ந்து, அவங்களும் இவங்களும் சேர்ந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டாக்குமெண்ட் ஒன்னு கிரியேட் பண்ற மாதிரி. அதாவது உள்ள வந்து நீங்க எங்க லேண்ட் எல்லாம் எங்க கிட்ட இருந்தே அபேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்க கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டாக்குமெண்ட் மாதிரி, நீங்க இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் எங்களோட ரைட்ஸ், இதை நீங்க டச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஓவரால் டாக்குமெண்ட் ஒன்னு கிரியேட் பண்ணி சைனும் பண்றாங்க ரெண்டு சைடுல இருந்தும். அண்ட் இந்த டாக்குமெண்ட்டுக்கு பேரு தான் ட்ரீட்டி ஆஃப் வைட்டங்கி அப்படிங்கிறது. இதுல நான் ஏற்கனவே நம்ம ஷோல சொன்ன மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகள்லாம் நடந்திருக்கு. ஏன்னா இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவங்களுக்கு மௌரி புரியாது. அதனால டிரான்ஸ்லேஷன்ல ஒரு மிகப்பெரிய குளறுபடி நடந்து இங்கிலீஷ் வெர்ஷன்ல பிரிட்டிஷ் கிரவுனுக்கு ஏத்த மாதிரி அவங்க டாக்குமெண்ட் எழுதி, அதை மௌரிசம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் அவங்க டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னு நம்பி கையெழுத்து போட்டு கடைசியில் அங்க இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் லேண்ட் வைஸ் நிறைய டிஸ்பியூட்ஸ் போயிட்டு இருக்கு. பிரிட்டிஷ் கிரவுன் வர்சஸ் நம்ம லோக்கல் மௌரி ஈவிஸ் எல்லாருக்கும். இப்ப கூட இந்த வாரம் கூட ஒரு மிகப்பெரிய கோர்ட் கேஸ் ஒன்னு ஓபன் பண்ணிருக்காங்க. ஆக்லாண்ட்ல ஒராக்கே மராயில இருந்து ஆக்லாண்ட் ஹை கோர்ட் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட், ஏகப்பட்ட பேரும் சேர்ந்து டியூஸ்டே மார்னிங் போய் இந்த கோர்ட் கேஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த கோர்ட் கேஸ் 10 வாரங்கள் போகும். சரி, எதுக்காக கிரவுன் மேலேயே இவங்க கேஸ் தொடுத்தாங்க அப்படின்ட்டு கேட்டோம் அப்படின்னா, as per treaty of வைட்டங்கி, மௌரி ஈவியோட லேண்ட் எல்லாத்தையும் கிரவுன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஈவிஸோட ப்ராப்பர் பெர்மிஷன் வேணும். சோ அந்த மாதிரி பெர்மிஷன் இல்லாம அது அவங்களால வேற யாருக்கும் கொடுக்கவும் முடியாது, அவங்களாலையும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி மேலோட்டமா ட்ரீட்டி ஆஃப் வைட்டங்கில ஒரு பாயிண்ட் இருக்கு. பட் அதையும் மீறி கிரவுன் சைட்ல இருந்து சென்டர் ஆஃப் ஆக்லாண்ட்ல இருந்து ஒரு பகுதியை அப்படியே ஒரு லேண்டை எடுத்து, இன்ஃபேக்ட் அதுக்கு சொந்தமானவங்க கிட்ட அதுக்கான ப்ராப்பர் பெர்மிஷனும் வாங்காம இன்னொருத்தங்களுக்கு அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்மிஷன் கொடுக்கிற மாதிரி ஒரு ப்ரொபோசல் ஒன்னு எடுத்து முன்னாடி வைக்க, அது தெரிஞ்ச உடனே இவங்க நீங்க எப்படி ட்ரீட்டியை மீறி இந்த மாதிரி ஒரு டிசிஷனை எங்க கிட்ட கேட்காம எங்க பெர்மிஷன் இல்லாம எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும், ட்ரீட்டில கையெழுத்து போட்டு நீங்களே இப்ப அதை மதிக்காம மீறிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலேயே ஒரு கேஸ் தொடுக்க, இதுதான் இப்ப ஹை கோர்ட்ல போய்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேஸ். 10 வாரங்கள் போகும். 10 வாரம் முடிவுல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். நார்த் ஐலண்ட்ல எக்ஸ்ட்ரீம் நார்த்ல ஆக்லாண்டுக்கும் மேல ஃபாங்கரைக்கும் மேல பே ஆஃப் ஐலண்ட்ஸ் ஏரியாக்குள்ள வர்ற இந்த வைட்டங்கி இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு சிறப்பு நிகழ்வு ஒன்று நடந்தது. இன்ஃபேக்ட் பல பேரும் இந்த ஒரு ஸ்பெஷல் டேல அந்த இடத்தை போய் விசிட் பண்ணிட்டு வர்றதும் உண்டு. சோ சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்தை போய் நீங்க விசிட் பண்ணுங்க. இன்னைக்கும் அது ரொம்ப பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்துட்டு வராங்க அந்த இடத்தை. அது பக்கத்திலேயே ஹரரு ஃபால்ஸும் இருக்கு. சோ அதையும் மிஸ் பண்ணாம அப்படியே பார்த்துட்டு வந்துருங்க. சூப்பர் ட்ரிப்பா, அப்படியே ஒரு நிறைவான ட்ரிப்பா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்ல. சோ இப்ப இந்த மாதிரி ஒரு சிறப்பு நிகழ்வு நம்ம நாட்டை பத்தி அப்படி தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு பியூட்டிஃபுல் காதல் பாடல் வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் சாங் ஆஃப் திஸ் வீக், பியூட்டிஃபுல் நேச்சர் லவிங் சாங் உங்களுக்காக. ஃபர்ஸ்ட் சாங் ஆஃப் திஸ் வீக் கேட்டுட்டு வாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் ஆன் ஏர் வித் சரண்யா பாலாஜி. கொஞ்சம் ஏங்குதே, அதில் தஞ்சம்
நிம்மதி இது. மேகம் தணிந்து வாசல் தெளிக்கும் தூய மழை இது. விழாக்கள் தோறும் ஓரமாக நின்று பார்க்க நேரும் நிலாக்கள் இன்றி வானம் கூட மௌனமாக மாறும். ஒரு வீடு பறிவோடு வரவேற்க நீளும் போது அதனோடு உரையாடு. அது போல் ஒரு வரம் ஏது? காற்று குவிழி போல உடைந்து போகும் மகிழ்வினை போற்றி வளர்த்து காக்கும் ஒருவனை துழாவி தேடி கண்ணின் முன்பு கொண்டு காட்டும் காலம் கனாவில் கூட நேர்வதில்லை. நேர்ந்ததிந்த மாயம் அவன் யாரோ தொடுவானோ தொலை தூர கோடுதானோ வழி தேரோ வரலாறோ புரியா குறு நகைதானோ. அழகே தொட்டான் நெடுங்கி வானே நீ சிடுங்க பொன்னாய் புலருதே. மனமே மீண்டும் பனியின் கீழே போய் பொழிய கொஞ்சம் ஏங்குதே. செம்மையான பாட்டு மாறா படத்துல இருந்து இப்ப கேட்டு வந்தோம். அடங்காத காற்றேன்னு திரும்ப திரும்ப கேட்கும்போது வெலிங்டன் வாசிகளுக்கெல்லாம் கண்டிப்பா அதோட ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அடிக்கிற சூற காத்தெல்லாம் பார்த்து பார்த்து பழகி போனவங்களா போயிட்டோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் நாங்கெல்லாம். பட் எனிவேஸ், நம்ம ஹிஸ்டரியில நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஸ்ட்ராங்கஸ்ட் எவர் வின் நம்ம நாட்டுல எப்ப அடிச்சது, எங்க அடிச்சது, எவ்வளவு தூரம் அடிச்சது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுமா? யோசிச்சுட்டே இருங்க. இந்த ஷோ முடியறதுக்குள்ள கண்டிப்பா இதுக்கான ஆன்சரை நான் சொல்றேன். பட் எனிவேஸ், இயற்கை அப்படின்னாலே ஒரு அழகுதாங்க. அது எப்படி இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அதை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ரிசெப்டிவ் பவர் இருந்ததுன்னா போதும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அது நம்மளையே அறியாம நம்மளுக்கு அழகா சின்ன ஸ்மைல அது கொண்டு வரும் அப்படின்னே சொல்லணும். பட் ஆனா இந்த மாதிரி அழகு இருக்கிற இடத்துல தான் கண்டிப்பா ஏதோ ஒரு ஆபத்தும் ஒளிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். எதுக்காக இப்ப நான் இதை சொல்றேன் அப்படின்ட்டு கேட்டீங்க அப்படின்னா, அழகான ஒரு ஹிமாலய மலை பிரதேசங்க. பாக்குறதுக்கே செம்மையா இருக்கும். சூப்பரான கிளேசியர்ஸ், பயங்கரமான இடம், லொகேஷன் செம்மையா இருக்கு. ஏகப்பட்ட பேர் போய் அதை பார்க்கவும் முடியுது. இந்த மாதிரி ஒரு அழகான அமைதியான இடத்துல திடீர்னு ஒரு மிகப்பெரிய கிளேசியர் அப்படியே உடைஞ்சு அந்த பனிப்பாறை அப்படியே கீழே விழுது அப்படின்ட்டு வச்சுக்கலாம். என்ன நடக்கும்? சுத்தி இருக்கிற தண்ணி மொத்தத்தையும் ஸ்பிளாஷ் அவுட் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஒண்ண உருவாக்கி பக்கத்திலே இருக்கிற உத்தரகாண்ட்குள்ள வந்து அங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய டேமையே உடைச்சு தள்ளுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ்ல வந்து அவ்வளோ பெரிய வெள்ளம் பெருக்கெடுத்து போற வழியில இருக்கிற அத்தனை கிராமங்களும் அத்தனை மக்களையும் அடிச்சு தள்ளிட்டு போய் கிட்டத்தட்ட 170 பேர் அங்க என்ன ஆனாங்க அப்படின்ற தெரியாத ஒரு நிலைமையில தான் இப்ப அங்க இருக்காங்க. நிறைய ரெஸ்கியூ ஒர்க்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. நிறைய பேரோட உயிரை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப அங்க போய்கிட்டு இருக்கு. எல்லா இன்டர்நேஷனல் நியூஸ் ஹெட்லைன்ஸ்லயும் இன்னைக்கும் அதை பத்தின அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்ட்டு தான் சொல்லணும். சோ அங்க இருக்கிற நிலைமை எல்லாம் எப்ப சரியாகும் தெரியல. ஆனா சீக்கிரம் சரியானா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தான் தோணுதுங்க. இந்த மாதிரி ஒரு சோகமான நியூஸை பார்க்க அதே நேரத்திலேயே இன்னொரு சந்தோஷமான நியூஸையும் பார்க்க நேர்ந்தது. என்ன அப்படின்னா 2020 குளோபல் டெமோக்ராட்டிக் இண்டெக்ஸ் ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல நம்ம நாடு எந்த லெவல்ல இருக்கு மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கறதெல்லாம் இந்த பாடலுக்கு அப்புறமா நான் சொல்றேன். வந்துட்டு இருக்கிறது ஒரு அழகான பாடல். எத்தனை தடவை கேட்டாலும் திகட்டவே திகட்டாத ஒரு பியூட்டிஃபுல் மெலோடி.
ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் பாடல் மாதவன் நடிச்ச பாடல், செகண்ட் வர போற பாடல் மாதவன் நடிச்ச படத்துல இருந்து வர போற ஒரு பாடல் தான். கியூட்டான சாங் கேட்டுட்டு வாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் ஆன் ஏர் வித் சரண்யா பாலாஜி. அவள் உலக அழகியே, நெஞ்சில் விழுந்த அருவியே. அவள் உலக அழகியே, நெஞ்சில் விழுந்த அருவியே. அந்த நீல வெளியிலே நெஞ்சம் நீந்த துடித்ததே. ஒரு நேரில்லாமல் நீரில்லாமல் கண்ணீரண்டில் காதல் பூத்ததே. ஒரு ஏடில்லாமல் எழுத்தில்லாமல் பாடல் ஒன்று பார்வை வார்த்ததே. அவள் உலக அழகியே, நெஞ்சில் விழுந்த அருவியே. அவள் உலக அழகியே, நெஞ்சில் விழுந்த அருவியே. அந்த நீல வெளியிலே நெஞ்சம் நீந்த துடித்ததே. பெண்ணை கையிலே வயலின் போல ஏந்தியே வில்லில்லாமல் விரல்களாலே மீட்டுவே. இன்பராகம் என்னவென்று காட்டுவே. சுட சுட சுகங்களை கொடுக்கலாம் என் காதல் தேவதை. தொட தொட சிரிப்பினால் தெளிக்கலாம் என் மீது பூமழை. எங்கேயோ எண்ணங்கள் ஒரு ஊர்வலம் போக, கண் கொண்ட உள்ளங்கள் ஒரு ஓவியம் ஆக. ஆனந்தம் ஆனந்தமே அவள் உலக அழகியே, நெஞ்சில் விழுந்த அருவியே. அவள் உலக அழகியே, நெஞ்சில் விழுந்த அருவியே. அந்த நீல வெளியிலே நெஞ்சம் நீந்த துடித்தது. தேவதாசன் பார்வதி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்த மாதிரி தோன்றுவாளே நான் விரும்பும் காதலி. அவளது அழகெல்லாம் எழுதிட ஒரு பாஷை இல்லையே. அவளை நான் அடைந்த பின் உயிரின் மேல் ஒரு ஆசை இல்லையே. பூவாடை கொண்டாடும் தாய் பூமியை பார்த்து சந்தோஷம் கொண்டாடும் என் காதலை பார்த்து. கொண்டாட்டம் கொண்டாட்டமே அவள் உலக அழகியே, நெஞ்சில் விழுந்த அருவியே. அவள் உலக அழகியே, நெஞ்சில் விழுந்த அருவியே. அந்த நீல வெளியிலே நெஞ்சம் நீந்த துடித்ததே. ஒரு வேறில்லாமல் நீரில்லாமல் கண்ணீரண்டில் காதல் பூத்ததே. ஒரு ஏடில்லாமல் எழுத்தில்லாமல் பாடல் ஒன்று பார்வை பார்த்ததே. வாவ், செம்ம கியூட்டான ரொமான்டிக்கான சாங். லேசா லேசா படத்துல இருந்து ஒவ்வொரு ஆணும் தனக்கு பிடிச்ச பெண்ணை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அணுவா ரசிச்சு ரசிச்சு பாடுற பாடல் அப்படின்னே சொல்லணும். சோ இந்த ஒரு கியூட்டான ரொமான்டிக் சாங் கேட்டதுக்கு அப்புறமா அடுத்ததா வரப்போற பாட்டு த்ரிஷா நடிப்புல வரப்போற இன்னொரு பாடல் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்குள்ள வரணும். போன செக்மெண்ட்ல நான் கேட்டிருந்த கேள்விக்கு பதில் இங்க சொல்லுவோம்னு நினைச்சேன். நானு
strongest wind gust ever recorded in our country. எங்க எப்போ எவ்வளோ அப்படின்ட்டு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தேன்ல. வெலிங்டன்ல தாங்க ஹாக்கின்ஸ் ஹில் அப்படின்ட்டு சொல்லப்படுற இந்த இடத்துல 248 கிலோமீட்டர் per hour ஸ்பீட்ல அடின்னு அடிச்சு தூக்கி இருக்குது காத்து. எப்போ அப்படின்னா 1959ல நவம்பர் 6ஆம் தேதி நடந்த ஒரு விஷயம் இது. இதே மாதிரி ஒரு ரிப்பீட் 1962 ஜூலைல கூட நடந்தது அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன் நானு. பட் எனிவேஸ் இதோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறது வெலிங்டன் வாசிகளுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சாதாரணமா ஒரு சூப்பர் லூப்பர் கூட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டே வெளியில போனீங்க அப்படின்னா அடிக்கிற காத்துல மொத்த கொடையும் கிழின்னு கிழிஞ்சு தாரையா தொங்கிடும் அப்படின்னு சொல்லணும் கலா மாஸ்டர் பாஷையில. சோ அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல தாங்க வெலிங்டன் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் எனிவேஸ் இந்த மாதிரி ஒரு சோக கதையை எடுத்து ஓரம் கட்டிட்டு எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட்ஸ் 2020 டெமோக்ரசி இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் ஒன்னு ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது 2020ல இந்த பேண்டமிக் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, அதையும் பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 167 கண்ட்ரீஸ்ல இருந்து ஏகப்பட்ட விஷயங்களை கலெக்ட் பண்ணாங்க. அதாவது அவங்க தேர்தல் நடத்துறதுல என்ன மாதிரி இருக்கு, அவங்க கவர்மெண்ட் என்ன மாதிரி எல்லாம் ஃபங்க்ஷன் பண்றாங்க, இல்ல சிவில் சைடுல இருந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு சுதந்திரம் இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் கலெக்ட் பண்ண டேட்டா வச்சு அவங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதுல ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரியான நியூஸ், நியூசிலாந்து 4வது இடத்துல வந்திருக்கு அந்த லிஸ்ட்ல இந்த வருஷம். டாப் பை நார்வே, ஐஸ்லாந்து, ஸ்வீடன், followed by நியூசிலாந்து. அதுக்கு அடுத்ததா வர்றது கனடா. சோ இந்த மாதிரி டாப் 5 கண்ட்ரீஸ் இருக்கு. நம்ம அதுல 9.25 out of 10 அப்படின்ட்டு சூப்பர் டூப்பர் மார்க் அடிச்சிருக்கிறோம். என்னதான் இது போன தடவை வாங்கினதை விட ஒரு சின்ன ஃபிராக்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னாலும் போன வருஷம் நம்மளோட நிலைமை என்ன எவ்வளவு கலவரமா ஆகிட்டு இருந்தது அப்படிங்கறத கன்சிடர் பண்ணும்போது கண்டிப்பா as a country we've all done really well. எலெக்ஷன் ப்ராசஸ் ஆகட்டும் சரி, கவர்மெண்ட் ஆகட்டும் சரி, எல்லாமே சுமூகமா கரெக்டா நடக்க வேண்டிய மாதிரி நடந்தது அப்படிங்கறதுனால அவங்க நம்மள தூக்கி 4th உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிற இந்த சந்தோஷமான விஷயத்தை அவங்க காதுல போட்டு வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பட் என்னதான் வெளியில இந்த மாதிரி ஆஹா ஓஹோ அப்படின்ட்டு சொன்னாலும் உள்ளுக்குள்ள நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை நம்மளுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகள் பல இடத்துல இருந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லணும். அதுல உச்சகட்டமா இந்த வாரம் போனது ஒட்டாகோல குடிநீர்ல வந்து லெட் லெவல், அதாவது ஈஎம்னு சொல்லுவோம் தெரியுமா, நம்ம பாத்திரத்துக்குள்ள ஈஎம் பித்தாளைக்கு பேச்சம்பளம் அப்படின்ட்டு வருமே, சோ ஈஎம் பூசுறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த லெட் லெவல் தண்ணீர்ல குடிக்கிற நீர்ல 4 times ஜாஸ்தியா இருந்திருக்கு ரெக்கமெண்டட் லெவலை விட. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த தண்ணியை குடிக்க வேண்டாம் அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அதை டெஸ்ட் பண்றதுக்காக ஒவ்வொருத்தங்களுக்கும் எவ்வளவு தூரம் அது இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்காக ஏகப்பட்ட டெஸ்டிங் சென்டர்ஸ் ஒட்டாகோல செட் பண்ணிருக்காங்க. இது கேட்கறதுக்கே ரொம்ப அலாமிங்கா இருக்கு அப்படின்னே சொல்லணும். நம்ம குடிக்கிற நீர் எந்த அளவுக்கு சுத்தமான நீர் அப்படின்ட்டு எல்லாரையும் இப்ப திரும்பி யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இது. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து நம்ம பாதுகாப்பா இருக்கிறதுக்காக பல பேரும் வீட்டுல தண்ணியை ஒரு பெரிய கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சில நாட்களுக்கு அதை யூஸ் பண்ணாம கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணி அதுவும் ஒரு லெவல் வரைக்கும் மட்டும் அதை யூஸ் பண்ணிட்டு அடியில இருக்கிற தேங்கி இருக்கிற எல்லா கெமிக்கல்ஸையும் தூக்கி போட்டுட்டு திரும்ப ரீஃபில் பண்ற மாதிரியான ஒரு சில பிராக்டிசஸ் நான் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கேன். பட் அது எல்லாருனாலையும் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்டா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்னு சொல்லணும். பட் நீங்க இந்த மாதிரி ஏதாவது கன்சிடர் பண்ணிருக்கீங்களா, இல்ல ஆல்ரெடி நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு கண்டிப்பா வந்து சொல்லுங்க. மத்தவங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் நானு. சோ இப்போ இந்த விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறமா அடுத்ததா ஒரு பியூட்டிஃபுல் சாங். மறுபடியும் இந்த சாங் ஆனா நானா உங்களுக்கு ப்ளே பண்ணலங்க, ஒரு லிசனர் அவங்க ஹஸ்பண்டுக்கு ஸ்பெஷலா இந்த வேலண்டைன்ஸ் டேக்காக இந்த பாடலை ப்ளே பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுக்காக அவங்களுக்காகவும் அவங்க ஹஸ்பண்டுக்காகவும் இந்த பாடலை நான் ப்ளே பண்றேன். கண்டிப்பா இது ஒவ்வொரு வீட்ல இருக்கிற ஒவ்வொரு ஹஸ்பண்ட் வைஃபுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. கேட்டுட்டு வாங்க ஒரு பியூட்டிஃபுல் சாங் நம்ம தமிழ் ஆன் ஏர்ல. கொஞ்சம் பூரணமே வா, நீ கொஞ்சம் கேள்வி செய்ய பஞ்சவர்ண பூதம் நெஞ்சம் நிறையுதே, காண்பதெல்லாம் காதலடி.
பியூட்டிஃபுல் சாங் 96 படத்துல இருந்து இப்ப கேட்டதுக்கு அப்புறமா கோலிவுட் சைடுல என்னென்ன தகவல்கள் என்னென்னலாம் ஆயிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு திரும்பி பார்த்தோம் அப்படின்னம்னா February 14th காதலர் தினம் வருது அப்படின்னாலே இறக்குங்கடா நம்ம படத்தை எல்லாம் அப்படின்னு சொல்லி லவ் சம்பந்தப்பட்டு வர படங்கள் எல்லாத்தையும் இறக்க ட்ரை பண்ணுவாங்க. சோ அதே மாதிரி தான் 4-5 படங்கள் கிட்டத்தட்ட லிஸ்ட்ல வெயிட்டிங்ல இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஆனா 14th சண்டே அப்படிங்கிறதுனால எல்லாம் ஃப்ரைடே 12th ரிலீஸ் பண்றாங்க. எதனால அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை வீக்கெண்ட் ஃபுல்லா நல்ல கல்ல கட்டிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு ராஜதந்திரமா இருக்குமோ அப்படின்ட்டு தான் தோணுச்சு எனக்கு. சரி எதுவா இருந்தா நம்மளுக்கு என்ன, நம்ம என்னென்ன படம் வருது அப்படிங்கறத பார்ப்போம். சமுத்திரக்கனி நடிப்புல எலே அப்படின்ட்டு ஒரு படம், பேரை கேட்கும் போதே ஒருவேளை மதுரை வாசம் வருமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் இருந்தாலும் அடுத்ததா சந்தானம் நடிப்புல ஹாரிஸ் ஜெயராஜ் இல்லைங்க, பாரிஸ் ஜெயராஜ். எஸ், அதோட டீசர்லாம் கூட ஒரு சில வாரங்களாவே ஓடிட்டு இருக்கு, பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு. அடுத்ததா கேர் ஆஃப் காதல் அப்படின்ட்டு ஒரு படம். அடுத்ததா பயங்கரமா பரவலா எல்லா பக்கமும் பேசப்பட்டு இருக்கிற ஒரு படம் குட்டி ஸ்டோரி அப்படின்ட்டு தமிழ் ஆந்தாலஜி மறுபடியும் இன்னொன்னு ரிலீஸ் ஆகுது. இதுவும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய டைரக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து எடுத்திருக்கிற ஒரு முயற்சி. விஜய் சேதுபதியோட பேனர்ல வருது. சோ மாஸ்டருக்கு அப்புறமா அவர் கிட்ட இருந்து பயங்கரமான ஒரு நடிப்பை இதுலயும் எதிர்பார்க்கறாங்க மக்கள். பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து எடுத்திருக்கிற 4 சின்ன சின்ன தமிழ் படங்கள் அப்படின்ட்டு தான் சொல்றோம். சோ கௌதம் வாசுதேவ மேனன், விஜய், நலன் குமாரசுவாமி அண்ட் வெங்கட் பிரபு எல்லாமே எல்லாருக்கும் பரவலா தெரிஞ்ச பெயர்கள் அப்படின்னே சொல்லணும். இதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி அண்ட் அமலா பால், அதித்தி பாலன் அண்ட் வருண் இந்த மாதிரி நிறைய பேரும் சேர்ந்து லீட் ரோல்ஸ் எல்லாம் கூட பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை கோவிட் வந்ததுல இருந்து ஆந்தாலஜி எடுக்கிறதே பெரிய வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதா சுருக்கி படத்தை எடுத்து அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து ஒரு படமா ரிலீஸ் பண்றாங்களா அப்படின்ட்டு தெரியலங்க. பட் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சில்லு கருப்பட்டி அப்படின்ட்டு ஒரு படம் வந்தது. அண்ட் லாக்டவுன்ல கூட புத்தம் புது காலை, அதுக்கப்புறம் பாவக்கதைகள் அப்படின்ட்டு அதுவும் ரொம்ப நல்ல படம் ரிலீஸ் ஆயிருந்தது. சோ அதுக்கப்புறம் வர ஆந்தாலஜி படம் தான் இந்த குட்டி ஸ்டோரி, அதுதான் படத்தோட பேருங்கோ. சோ இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கிற திரை விமர்சனங்கள் எல்லாம் அடுத்த வாரம் வந்து நான் சொல்றேங்க. ஹோப்ஃபுல்லி இந்த படம் சொல்ற அளவுக்காவது நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இப்போ நம்மளோட அடுத்த சாங்கை நான் ப்ளே பண்றேன், கேட்டுட்டு வாங்க. இதுவும் ஒரு பியூட்டிஃபுல் காதல் பாடல் தான். இன்ஃபேக்ட் இந்த படத்துல ரீஎன்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் தான் நயன்தாரா ஒரு விஸ்வரூபம் எடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லணும். சோ அந்த வகையில அவங்களுக்கு இந்த படம் சூப்பராவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லணும். சோ இப்ப ராஜா ராணில இருந்து உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல் சாங் கேட்டுட்டு வாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் ஆன் ஏர் வித் சரண்யா பாலாஜி. ஒரு மழை துளி என்னை நனைக்கதே பெண்ணே, சிறகுகள் யார் கொடுத்தது, நெஞ்சம் பறக்குதே முன்னே, உன்னிடைகளிலே நான் வாழ்கிறேன் பெண்ணே, உன் கனவுகளா நான் மாறினேன் பெண்ணே. கொஞ்சம் பேசிவிட என்று என் விழிகள் ஐயோ என்ன திட்ட, கோடை கால மழை வந்து போன பின்னும் சாலையோரம் மரம் தன்னாலே நீர் சொட்ட, என்னை தாக்கும் புயலே இரவோடு காயும் வெயிலே, உன்னாலே நூலில்லா கற்றாடியானே, நான் விழுந்தால் உன் பாதம் சேர்வேனே, உன் விழிகளிலே
சிறகுகள் யார் கொடுத்தது நெஞ்சம் பறக்கதே முன்னே ஓ சூப்பரான பாட்டு, நம்மளையும் அப்படியே தாளம் போட வைக்கிற மாதிரி இந்த பியூட்டிஃபுல் சாங் நீங்க கேட்டுட்டே இருங்க. நான் கிளம்புற நேரம் வந்தாச்சுங்க. அண்ட் இன்னைக்கு சொல்ல முடியாம டைம் இல்லாம விட்டு போட ஒரு சில மிச்ச சொச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் அடுத்த வாரம் வந்து நான் உங்க கூட கேட்ச் அப் பண்ணிக்கிறேன். பட் அது வரைக்கும் சூப்பர் ரொமான்டிக்கான ஒரு வீக்கெண்டை கொண்டாடிட்டு அடுத்த வாரம் வாங்க மறுபடியும் மீட் பண்ணுவோம். நீங்க இவ்வளவு நேரம் கேட்டிருந்தது தமிழ் ஆன் ஏர் வித் சரண்யா பாலாஜி. அண்ட் உங்களோட ஃபீட்பேக் சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே Facebookல வந்து என்கிட்ட சொல்லலாம். அண்ட் பாட்காஸ்ட் எல்லாமே ஆக்சஸ் ரேடியோட வெப்சைட்லயும் இருக்கும், யூடியூப்லயும் கேட்கிற சில பேருக்காக அங்கேயும் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்த வாரம் மறுபடியும் நான் வந்து உங்களை பார்க்கிறேன். அது வரைக்கும் வேலண்டைன்ஸ் டே கொண்டாட போறேன். எல்லாருக்கும் இனிய காதலர்கள் தின நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது விஷ் பண்ணிட்டு எனக்கும் நான் அதை சொல்லிக்கிட்டு கிளம்புறேங்க. அடுத்த வாரம் மறுபடியும் நான் வந்து உங்களை பார்க்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஹாப்பி டேஸ், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டாடா பை. சுந்தரிக்கு நரிமணி கொலுச தரிவன கிழு 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 கரிமின்னார சிறு பொன்னார இது மதுர மதுர கரிம்பு களவேணியும் மிருதுபாணியும் நின் ഹൃദയവനിയിലങ്കാനം സ്വരമായി ജരിയായി ഉണരുമോ എന്നറിയാൻ മോഹം காதல் வந்தவுடன் காய்ச்சல் வந்ததடி மீண்டும் நான் பிழைக்க முத்தங்கள் தருவாயா கோபம் கொள்கையிலும் கிறங்க வைக்குதடி மீண்டும் ஒரு முறை நீ கோபத்தில் பார்ப்பாயா